நிர்மல் குமார் மினிஸ்டர் ஃபார் எனர்ஜி ரிசோர்சஸ் அண்ட் லா அப்படின்னு இருந்தார் இல்லையா. ஸோ ரிவைஸ் போர்ட்ஃபோலியோ அவர் மின்துறையை அவர் வைத்துக்கொள்கிறார், சட்டத்துறையும் அவர் வைத்துக்கொள்கிறார். அதை தாண்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், கவர்னர் எலெக்ஷன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இலாக்காக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. திரு என் ஆனந்த் மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் இருந்தார். ஸோ அவருடைய திருத்தப்பட்ட இலாக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரூரல் டெவலப்மெண்ட்டை அவர் ரீட்டைன் பண்ணுறாரு. அதை தாண்டி இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்மால் இரிகேஷன் அப்படிங்கிற இலாக்காக்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய இலாக்காக்களில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல திரு செங்கோட்டையன் அவருடைய இலாக்கா சேஞ்ச் தான் ரொம்ப மேஜரான சேஞ்ச். அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து நிதித்துறை அமைச்சர்லேருந்து வருவாய்த்துறை அமைச்சராக நிதித்துறை மரிய வில்சன் வசம் நிதித்துறை போகிறது. ஒரு இளம் அமைச்சர் நிதித்துறை அறிக்கையை சமர்ப்பிப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும். கடந்த அமைச்சரவையில் அப்படிதான் திரு தங்கம் தென்னரசு ரிலேட்டிவ்லி ஒரு யங் பர்சன் தான். திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் நம்ம அந்த லீக்ல தான் வச்சிட முடியும். திரு ஓபிஎஸ் மேபி அதுக்கு முன்னாடி ஒரு சீனியராக இருந்திருக்கலாம். ஸோ நிதித்துறையில தான் பெரிய மாற்றம் நம்ம பார்க்குறோம். நிதித்துறை திரு செங்கோட்டையன் வசமிடமிருந்து இப்போ மரியா வில்சன், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு மரியா வில்சன் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற இலாக்காவை பெறார். ஏற்கனவே இந்த 9 பேருடைய இலாக்காக்களில் ஏற்கனவே பொறுப்பேற்ற அமைச்சர்களுடைய இலாக்காக்களில் முதலமைச்சர் என் ஆனந்த், நிர்மல் குமார், கே ஏ செங்கோட்டையன் இவர்களுடைய இலாக்காக்கள் சில மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. முக்கியமான மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு அவர் நிதித்துறையிலிருந்து வருவாய்த்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. திரு கே ஏ செங்கோட்டையன் தமிழ்நாட்டு அரசுடைய வருவாய்த்துறை அமைச்சர். நம்ம இன்னும் நிதித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்கும்போது இப்ப சொன்னது போல திரு மரியா வில்சன். உயர்கல்வித்துறை திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இதுல கவனிக்கத்தக்கது என்னவென்றால் கன்சிக்யூட்டிவ் உயர்கல்வித்துறை அமைச்சர் தலித் அமைச்சர்கள். இதற்கு முன்னாடி அவருடைய முன்னத்தையராக இருந்த ப்ரீடெசஸராக இருந்த திரு கோவி செழியன் அவர்களும் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தான். அவரு ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், உயர்கல்வித்துறை அமைச்சரானது நம்ம பார்த்தோம். அது போல ஒரு நல்ல இன்டெலெக்சுவலாக திரு கோவி செழியனும் ஒரு நல்ல இன்டெலெக்சுவல் தான். அவரும் முனைவர் பட்டம் வென்றவர் அப்படின்னு நினைக்கிறேன். அது போல திரு விஸ்வநாதன் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.